அதனால அதாவது குண்டலினி தியானத்துடைய மகிமை அது. ஜெகத் மகாகுரு ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அருளிய குண்டலினி தியானத்தை உணர்வாளர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நீண்ட நாட்களா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆண்டவனுடைய திருவடியில ஐக்கியமாகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. வந்திருக்கா இல்லையா? ஆண்டவனுடைய திருவடியில ஐக்கியமாகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் வந்திருக்கு. அது இந்த குண்டலினி தியானம் கொடுத்துருக்கு இல்லையா? ஆண்டவனுடைய திருவடியில ஐக்கியமாகிறது அப்படின்னாக்கா, எப்பப்பெல்லாம் மனசு இல்லையோ, தூக்கத்துல மனசு இல்லை, நிம்மதியை உணர்றோம் இல்லையா? அதே போல தியானத்துல எப்பப்பெல்லாம் மனசு இல்லையோ அப்ப நம்ம தியானம் பண்றோம்னு அர்த்தம். மற்ற நேரத்துல தியானம் பண்ணது அர்த்தம் இல்லை. மற்ற நேரத்துல தியானம் பண்ணது அர்த்தம் இல்லை. எப்பப்பெல்லாம் மனசு இல்லையோ அப்பப்பெல்லாம் நம்ம தியானம் பண்றதா அர்த்தம். என்ன அந்த மனசு இல்லாத ஒரு நிலை இருக்க, அது சொல்லுக்கு எட்டாத ஒரு பேரானந்த நிலை இல்லையா? அது இதுலதான் கிடைக்கும். வேற எதுலையுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற எந்த தியானத்திலையுமே இந்த சொல்பதத்துக்கு எட்டாத அந்த பேரானந்த நிலையை அடையிறது மற்ற தியானத்தினால முடியாது. அது தூக்கத்துல அனுபவிச்ச ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும், மனசு இல்லாத ஒரு நிலை, எண்ணம் இல்லாத ஒரு நிலை, காலையில எழுந்து நல்லா நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த நிலையை அந்த தியானத்துல நீண்ட நேரம் அனுபவிக்காட்டி கொஞ்ச நேரம்னாலும் அனுபவிக்கிறோமா இல்லையா? அதுதானே சொல்பதத்துக்கு எட்டாத பேரானந்த நிலை. அந்த நிலையை அனுபவிக்கிறது தானே தியானம். எப்பப்பெல்லாம் மனசு இல்லையோ எப்பப்பெல்லாம் மனசு இல்லையோ அப்பப்பெல்லாம் நம்ம தியானம் பண்றது அர்த்தம். என்ன அதுதான் சுருதி நூல் சாஸ்திர பேதங்கள் எல்லாம் சொல்லன்றில் அடக்கி சும்மா இருக்கும் சுகமே சுகம் அப்படின்னு பரஞ்சோதிமார் சொல்றாங்க. அந்த சுகத்தை தரக்கூடியது இந்த தியானம். அதனால ஆண்டவனை யாராலையும் அறிய முடியாது. வாழை போல எல்லை இல்லாத நீண்ட அறிவை படைத்த ஆண்டவனை கற்றதினால் ஆய பயன்கள் வாழைகள் நற்றால் தொழார் என்கிறார் வள்ளுவர். அப்போ அந்த ஆண்டவன் எப்படி வாழை போல எல்லை இல்லாத நீண்ட தன்மை உள்ள இன்பினிட்டிவா இருக்கான். அந்த இன்பினிட்டிவா இல்லவனை போய் நம்ம அறிய முடியுமா? அடையத்தான் முடியும். அடைஞ்சி சுகானந்தத்துல இருக்க முடியும். அதனால ஆண்டவனை அடைய முற்படணும், வழிய அறிய முற்பட்டோம் அப்படின்னாக்கா அது எதுல போய் முடியும்? தோல்வியில தான் முடியும். அதுதான் யாக்கிய வல்லியருங்கிற திருமகனாரும் அதுதான் சொல்றாங்க. மனித முக்தி அடைய வேண்டுமானால் எதை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது நெற்றிக்கண் என்னும் அபிமுக்தத்தை உபாசிக்க வேண்டும். என்ன அபிமுக்தம் என்னும் இடத்துல என்ன மனசு அபிமுக்தம் என்னும் இடத்துல மனது அலைபயாது எச்சரிக்கையோட நிறுத்தி பழகிறதா உபாசனை. அபிமுக்தம் என்னும் நெற்றிக்கண்ணை உபாசிக்க வேண்டும் போது அப்ப அபிமுக்தம்னா என்ன? அபிமுக்தம் என்னும் இடத்துல மனசு அலைபயாது எச்சரிக்கையோட உபாசனை பண்ணணும். அதுதான் அபிமுக்தத்தை உபாசிக்கிறது அப்படின்னு யாக்கியவல்லியருங்கிற பெரிய மகான் உபநிஷத்துல சொல்றாங்க. அப்படிங்கும்போது இந்த அபிமுக்தம்ங்கிறது என்ன? அபிமுக்தம்ங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் இந்தியால வாரணாசியா இருக்கு. அபிமுக்தம்ங்கிற இடம் எப்படி இருக்கு இந்தியால? இந்தியால எல்லாமே ஒரு மறைமுகமா ஒரு தேசத்துல ஒரு இடத்த காமிச்சு வச்சிருக்காங்க. வாரணாசிங்கிற ஒரு இடத்த காமிச்சு வச்சிருக்காங்க. அங்க கும்பமேளா நடக்குதா இல்லையா? அதை போன மீட்டிங்ல பேசணுமா இல்லையா? அங்க கும்பமேளாங்கிறது கங்கை, யமுனை, சரஸ்வதி அந்த மூணு பாயக்கூடிய இடத்துல புனித நீராடினால் பாவங்கள்லாம் நீங்கி மனித இறைய போய் அடையலாம் அப்படிங்கிறது தானே தாத்பரியம். பாவங்கள்லாம் நீங்குது அப்படிங்கிற நம்பிக்கையில தானே அங்க நீராடிட்டு இருக்காங்க. கங்கை யமுனைனா என்ன, சரஸ்வதினா என்ன? சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாது, மறைமுகமா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத போன பேச்சுல உரையில நம்ம தெளிவா சொன்னோம் இல்லையா? ஆக வார அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா மனுஷனுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, மனிதனுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் தான் வார. அந்த எண்ணங்கள் தான் வார அப்படிங்கிறோம். அப்போ வார எண்ணம்னா என்ன? பாவ எண்ணங்கள்னு வச்சுக்கலாம். பாவ எண்ணங்கள் வார அப்படின்னா நாசி அப்படின்னா இந்த பாவங்களை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய இடம்.
அந்த பாவங்களை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய இடம் நாசி. அப்ப மனிதன்ட்ட நாசி எது? நாசினா மூக்கு. என்ன இரு கண்ணுக்கும் மூக்குக்கும் இடையில உள்ள புருவ மத்தி தான் அபிமுக்தம். புருவ மத்தி தான் அபிமுக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடமா இருக்கு அப்படின்னு யாக்கியவல்லியர் அந்த உபநிஷத்துல தெளிவுபடுத்துறாங்க. அந்த அபிமுக்தம் நெற்றிக்கண்ணை உபாசிக்குன்னா என்ன நடக்குது அப்படின்னா என்ன நடக்குது அந்த இடத்துல? இந்த இடத்துல என்ன நடக்குது? ஆண்டவன்கிற ஒரு பிரகாசத்துக்கும் ஜீவன்கிற என்ன பிரகாசம் இல்ல அது. ஆனா ரிஃப்ளெக்டட் பிரகாசம் அது. ஜீவன்கிற ரிஃப்ளெக்டட் ஒரு நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவனுக்கும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய இடமா இருக்கு. அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமா அந்த இடம் இருக்கிறதுனால அதை என்ன பண்றோம்? சந்திங்கிறோம், முச்சந்திங்கிறோம். என்ன ஆண்டவன்கிற பிரகாசமும் ஜீவன்கிற ரிஃப்ளெக்டட் பிரகாசத்தையும் சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய இடம் சந்தி, முச்சந்தி. முச்சந்தி வாசல்னு சொல்றோமா இல்லையா? நெற்றிக்கண்ணன் பல பேர்ல அழைக்கிறோம். என்ன பழக்கம் சுழிமுனை, முச்சந்தி வாசல், நெற்றிக்கண்ணு அப்படின்னு பல பேர்ல அதை அழைக்கிறோம் இல்லையா? அந்த அழைக்கக்கூடிய அந்த இடத்த வந்தனம் பண்றதுனால அதுக்கு பேர் என்ன? சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனம் பண்றீங்களா நிவாஸ்? சந்தியாவந்தனம் பண்றது இல்லையா? சந்தியாவந்தனம் இதுதான் சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனங்கிறது என்ன? ஆண்டவனுடைய ஆண்டவங்கிற பிரகாசத்துக்கும் ஜீவன்கிற ரிஃப்ளெக்டட் நாலேஜ் ஆகிய இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்துக்கும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய இடத்த வந்தனம் பண்றதுனால அதுக்கு பேர் சந்தியாவந்தனம் இல்லையா? அந்த சந்தியாவந்தனம் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா அது அந்த இடம் தான் சுழிமுனை. அந்த இடம் தான் சுழிமுனையா இருக்கிறதுனால அந்த சுழிமுனையை தியானம் பண்றதுனால என்ன நடக்குது? ஆண்டவருடைய தொடர்பு ஏற்பட்டு போகுது. அதுக்கு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய இடமா தான் அந்த சுழிமுனை அப்படிங்கிற அந்த இடம் இருக்கிறதுனால அதை தியானம் பண்ணா என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த பாவங்கள்லாம் நீங்கி ஆண்டவனுடைய திருவடி அடையக்கூடிய பாக்கியம் ஏற்படுது மனிதனுக்கு. அதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றாங்க, சுழியாகிய முனை கண்ட பின் உற்றார் உறவற்றாய், சூதும் பல பொய் பேசிடும் தொழிலும் பிறரு கிட்டாய், வழியாகிய துறை அறிந்த பின் உயிர் அனுஷ்டானமற்றாய், வழங்கிடும் பல நூல் கட்டிடும் அறிவும் பிறரு கிட்டாய், விழியாகிய மலர் கண்ட பின் உயர் அர்ச்சனையற்றாய், மெய் நீரிடு திருமந்திரம் விட்டாய் சுகமற்றாய், அழியாப்பதி குடியரனை அச்சம் பலவற்றாய், யார் ஒப்பவர் நிலையுற்றவர் அலைவற்றது மனமே அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் பாடுறாங்க. அப்ப அந்த சுழியாகிய முனை கண்ட பின் என்ன நடக்குது? அனுஷ்டானம்லாம் விட்டு போகுது. அனுஷ்டானங்கிறது என்ன? அனுஷ்டானங்கிறது என்ன? பரஞ்சோதிமான் தெளிவா சொல்றாங்க. அனுஷ்டானங்கிறத தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இருக்கும் இடத்தின் அழுக்கு. அனுஷ்டானங்களை அதுதான் நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. அனுஷ்டானம்னா என்ன? இருக்கும் இடத்தின் அழுக்கு. என்ன? உடையில் அழுக்கு. என்ன? இந்த உடல்ல அழுக்கு, உள்ளத்துல அழுக்கு. என்ன? இதெல்லாம் போக்கிக்கிறது தான் அனுஷ்டானம், வேற ஒண்ணும் இல்லை. அனுஷ்டானம் வேற என்ன? காலையில எழுந்த உடனே வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணு, நீராடு, உடலை குளிச்சுக்கோ. இருக்கும் இடத்த சுத்தம் பண்றது. உடைய கந்தையானாலும் கசைக்கு கட்டுங்கிறான். கந்தையானாலும் கசைக்கு கட்டு. உளுத்து உடையில உள்ள அழுக்கு, என்ன உடல்ல உள்ள அழுக்கு, இதெல்லாமே நீ நீக்கிட்ட வீட்டை கூட்டலாம், கழுவலாம், துடைக்கலாம். தழுவாங்க சுத்தமாயிடுது. ட்ரெஸ்ஸை துவைச்சு போட்டுக்கலாம். உடம்புல உள்ள அழுக்க குளிச்சுக்கலாம். உள்ளத்துல உள்ள அழுக்க என்ன பண்றது? உள்ளத்துல உள்ள அழுக்க என்ன பண்றது? இந்த உள்ளத்துல அழுக்கு இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும்? அதுதானே என்ன பண்ணுது? நான் தான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க எண்ணம் பெருக்கெடுத்து என்ன ஆகுது? நந்தியா உருமாறி ஆண்டவனை மறைக்குது. அப்ப அந்த உள்ளத்துல அழுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? உள்ளத்துல ஒரு அழுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? இந்த தியானம் தான் பண்ணணும்.
இந்த தியானம் பண்ணினாலுடைய அந்த உள்ளத்துல உள்ள அழுக்கு போறதுக்கு காலையில எழுந்து வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு, முதல் நாள் துவைச்சி காய வச்ச துணியை மடியா அணிஞ்சாச்சு, குளிச்சுட்டு அடிச்சாச்சு, 3 சுத்தம் முடிஞ்சுது. உள்ளத்துல ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு, அதை சுத்தம் முன்னாடி நீ இறைவனுடைய திருவடி அடைய முடியுமா? அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. இந்த மனசு தான் என்ன பண்ணுது, நான் தான் அந்த உடம்புங்கிற அகங்காரத்தினால என்ன எண்ணத்தை எடுத்து பெருக்கிக்கிட்டு என்ன பண்ணுது, நந்தியா மாறிடுது. யார் நந்தியா மாறுறா? இதுதான் மாறுது. இதுதான் மாறுறதுனால இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணோம்னா தான் இந்த உள்ள தூய்மை, ஆறாதாரத்தில் உள்ள அழுக்குகள்லாம் மாசுகள்லாம் நீங்கி உள்ளம் தூய்மை அடைந்து ஆண்டவருடைய திருவடி அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அதான் தன்னை அறிந்த தத்துவ விஞ்ஞானிகள் முன்னை உலகின் முடிச்சை வைப்பார், பின்னை வினையை பிடித்து செவர் எதனாலே சென்னி நேத்த சிவனார்னாலே அப்படின்னு திருமூலர் பாடுறாரு. போன விழால பேசும்போது யாரோ வைகுண்ட ஏகாதசியை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னதுனால அதை பத்தி பேசணும். அதனுடைய தொடர்ச்சியா பிரம்மந்திரம்னா 10வது வாசல். என்ன பிரம்மந்திரம்ங்கிறது என்னது? 10வது வாசல். அதை இமயமலைன்னு சொல்றோம். இமயமலையின் உச்சியை யாருமே பார்த்ததில்லை. அதே மாதிரி மனிதனுடைய தலை உச்சியை யாராவது பார்த்துருக்காங்களா? யாருமே பார்த்துருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த பிரம்மந்திரங்கிறது என்ன இருக்கு, உள் சுழிமுனையை குறிக்குது. பிரம்மந்திரம்ங்கிறது உள் சுழிமுனையை குறிக்குது. அப்போ இந்த பிரம்மேந்திரத்துல நம்ம வந்து யாராலையும் பார்க்க முடியாது, ஆனா அதை அடங்கி அனுபவிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த பிரம்மேந்திரம் 10வது வாசல். மனுஷனுக்கு 9 வாசல் இருக்கு. 9 வாசல் எல்லாத்துக்குமே தெரியுமா தெரியாதா? அப்ப 10வது வாசல்னா என்ன, பிரம்மந்திரம்னா என்ன? சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்றோம், ஆனா அது மனிதனுக்கு இல்லாத சொர்க்க வாசல ஒரு அந்த சிறப்பு நடக்கக்கூடிய இடமா 10வது வாசல் இருக்கத்தானே செய்யுது. ஒரு கருவுல ஒரு குழந்தை உருவாகுது, குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. பிறந்ததுக்கு அப்புறம் 9 வாசல் வேலை செய்யுது. கருவுல இருக்கிற குழந்தைக்கு 9 வாசல் திறந்துருக்குமா மூடி இருக்குமா அப்படின்னு யூகம் பண்ணி கெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா மூடிதான் இருக்கும். அப்போ இந்த பிரம்மத்துக்கும் அந்த ஜீவனுக்கும் ஒரு தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சு? அதுதான் 10வது வாசல். அந்த ஜீவனுக்கும் அந்த பிரம்மத்துக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு? அதுதான் 10வது வாசல். ஏன்னா 9 வாசல் மூடித்தானே இருக்கு, திறக்கவே இல்லையே. அததான் பாவனையே ஹரித்துவார் அப்படிங்கிறோம். ஹரித்துவார்னா என்ன? ஹரித்துவார்ல இருந்து தான் இந்த இதுக்கு ரிஷிகேஷ் இல்ல, இந்த பத்ரிநாத்துக்கு ஹரிய சேவை பண்றதுக்கு ஹரித்துவார் வழியா தான் போனோம். ஹரிய சேவை பண்ணி ஹரிய அடையறதுக்கு என்ன பண்ணணும்? ஹரித்துவார் வழியா தான் போகணும். அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம தேசத்துல ஒரு இடமா நம்ம முன்னோர்கள்லாம் ஞானிகள்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ உனக்கு ஹரித்துவார் வழியா தான் நீ வந்து பத்ரிநாத் போய் ஹரிய சேவை பண்ண முடியும், அடைய முடியும் அப்படின்னு. ஆனா இந்த பிரம்மேந்திரம்ங்கிற 10வது வாசலுக்கு உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த 10வது வாசலுக்கு அந்த மாதிரி தேசத்துல ஒரு இடத்தை ஏற்படுத்தாட்டியுமே சூக்குமமா சில விஷயங்களை சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அதனால இப்போ ஒரு கூரை வீடு இருக்கு, கீத்தால வைத்த ஒரு கூரை வீடு இருக்கு. அது 4 வட்டத்துல ஓட்டை விழுந்தா என்ன ஆகுது? சூரியனோட வெளிச்சம் உள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம் படக்கூடிய இடத்துல தூசியும் துப்பமா பறக்குது, மற்ற இடத்துல அது இருக்காது. அது போல இந்த சூரியனுடைய அம்சம் என்ன பண்ணுது? தலையில ஒரு ஓட்டை இருந்தா தானே அது நுழைய முடியும். அது நுழைஞ்சிருக்கு. அது எப்படிங்க அது நீங்க சொல்றீங்க அது ஓட்டை இருக்கு அப்படின்னா அதையும் நிரூபணம் பண்ணலாம். பிறந்த குழந்தையோட தலையை தடவி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்க தானே செய்யுது.
அது 4ஆம் வட்டத்துல என்ன பண்ணுது, வளர வளர மூடிக்குது. அதுதான் அறுத்து அடைத்த வாசல் அப்படின்னு சித்தர்கள்லாம் சொல்றாங்க. அறுத்து அடைத்த வாசல் அப்படிங்கிறாங்க. வள்ளலார் என்ன சொல்றாரு, அத ஆதியில அந்த வாசலை அடைச்சவன் பெரிய வல்லவன், பெரிய திறமசாலி. அதை யாராலையும் யாருமே இது வரைக்கும் திறக்க முற்படவே இல்லை அப்படிங்கிறார். திறக்க முற்படவே இல்லை அப்படிங்கிறார். அந்த வாசலை மாவட்ட மாஸ்டருக்கு இருந்தது அது திறக்கிறதுக்கு. இருந்தாலும் அது திறக்கிறதுக்கு சரியான சிஷ்ய பிள்ளைகள் வரல. அதனால கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு போயிட்டாரு. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு போயிட்டாரு. அப்போ ஞானவழி நம்ம ஜெகத் மகாகுரு ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாஸ்டருக்கு லட்சக்கணக்கான காப்பி போட்டு எல்லாத்துட்டையும் கொடுத்துட்டாங்க. காப்பி போட்டு என்ன போன விழால பேசோம்ல, வந்தாரு, செய்ய வேண்டிய செஞ்சாரு. என்ன இத பரப்பக்கூடிய வேலைகளை அங்கங்க குருமார்களை நியமிச்சுட்டு போனாருன்னு சொன்னோம்ல, அது மாதிரி அங்கங்க குருமார்களை நியமிச்சுட்டு போனாரு. அப்ப நம்ம போன பதிவுல போட்டிருந்தோம்ல, நம்ம மகான் மருஞ்செழிமான் மதுரையில் 1939ஆம் ஆண்டு மதுரையில போய் குடியேறி என்ன யார் எந்த யோகம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, யார்கிட்ட உபதேசம் பண்ணாங்களா இருந்தாலும் சரி, வாசி யோகம், அடயோகம், தந்திர யோகம், மந்திர யோகம், பிராணாயாமம் முதலிய எந்த யோகம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, கடவுளை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த யோகத்தை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னாக்கா, என்னிடம் வந்து உபதேசம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார். என்னிடம் வந்து உபதேசம் வாங்கிக்கோங்க, நீங்க கடவுளை அடையலாம் அப்படின்னு தைரியமா நோட்டீஸ் வச்சு வெளியிட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த வாசகத்துல இருந்து, இந்த நோட்டீஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்ன, வாசி யோகம் பண்ணாலும் சரி, அடயோகம் பண்ணாலும் சரி, மந்திர யோகம், தந்திர யோகம், எந்த யோகம் பண்ணாலும் சரி, ஆட்ட உபதேசம் வாங்கியிருந்தாலும் சரி, கடவுளை அடைய முடியாது. கடவுளை அடைய முடியுமா? அடைய முடியாது. அப்போ யாரு கடவுளை அடையலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு கோவிலுக்கு போறோம், விளக்கு ஏத்தணும்னு எண்ணம் தோணிடுச்சு, விளக்கு ஏத்தணும்னு எண்ணம் தோணிடுச்சு. ஆனா எப்படி ஏத்துறது? அங்க ஏற்கனவே எண்ணெயும் திரிய வச்சு விளக்கு ஏத்திட்டு இருக்கிற இடத்துக்கு போனாக்கா டக்குனு விளக்க ஏத்திக்கலாமா? ஏத்திக்கலாம். ஏற்கனவே தான் எண்ணெய் திரிய வச்சுக்கிட்டு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போனா டக்குன்னு நம்ம விளக்க ஏற்றி நம்மளும் அந்த பிரார்த்தனையில ஈடுபடலாமா? அது போல வாசி யோகம், அடயோகம், இந்த மாதிரி பல விதமான யோகத்துல ஈடுபட்டாலும் கடவுளை அடையணுங்கிறத வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னாக்கா கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னாக்கா, என்னை வந்து அடையணும்னு நினைக்கிறவங்க லட்சத்துல வந்து அடைஞ்சவங்களோ, கோடியில ஒருவர் அப்படின்னு அது அதுக்கான பாதையே தானே முடியாது. அது அவ்வளவு எளிதல்ல. ஓடி 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 உட்கலந்த ஜோதி நாடி 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 நாட்களும் கழிஞ்சு போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறந்த கோடியே அப்படின்னு சிவவாக்கியர் பாடுறதுக்கு இணங்க, அது எல்லாமே இந்த வாசியங்கள் பண்ணவங்க எல்லாமே, இந்த மாதிரி யோகங்கள் பண்றவங்க எல்லாமே இறுதியா இந்த ராஜயோகம், குண்டலினி யோகம்னு சொல்லக்கூடிய இந்த தியானத்தை அடையத்துக்கு தான் பண்றாங்க. எந்த யோகம் பண்ணாலும் கடைசியில வந்து எந்த யோகத்துல முடியுது, நம்ம குண்டலினி யோகத்துல தான் முடியுது. அப்படிங்கும் போது இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஏற்கனவே எண்ணெயும் தெரிய வச்சுக்கிட்டு விளக்க ஏற்றிக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு இல்லையா, அவங்ககிட்ட போய் நம்ம விளக்க ஏற்றிக்கிற மாதிரி. இல்லாட்டி என்ன பண்ணணும், நீங்க விளக்க ஏற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அதுக்குதான் பரஞ்சோதி மகான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உலகங்களும் ஞான குருமார்களை நியமித்து இந்த பிரச்சாரத்தை பண்ணுங்க அப்படின்னு ஏற்படுத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்ககிட்ட போய் இதை பெற்றுக்கிறது சுலபம் தானே. அதை விட்டுட்டு ஏன் வந்து மற்ற விஷயங்கள்ல ஈடுபடணும்? சுழிமுனை திறப்பு அப்படிங்கும் போது நேரடியா சுழிமுனையை திறந்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துல காமிச்சு கொடுத்துட்டோம். அப்படிங்கும் போது சுழிமுனை திறப்பு. சுழிமுனைங்கிறது என்ன, இந்த நெற்றிக்கன்னு சொல்லக்கூடிய ஆக்கியாசனம் சொல்லக்கூடிய முச்சந்தி வாசல், பள்ளி வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த தானே சொல்றாங்க. இந்த சுழிமுனையை திறந்து உணர்வை காமிச்சு கொடுத்துட்டோம். இந்த மாதிரி ஏற்கனவே விளக்கு ஏத்தி
அனுபவப்பட்ட குருமார்கள் இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் பண்ணி சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க? ஆகையினால அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால உலக சமாதான ஆலயம் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனத்தை, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலக மக்களுக்கெல்லாம் சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட பதஞ்சலி உலகமெங்கிலும் இந்த மாதிரி ஒரு ஞான விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல போய் அங்கே உள்ள குருமார்களை அண்டி தியானம் பெற்றுக்கொண்டு தியானத்தை பண்ணி அந்த ஆண்டவனுடைய திருவடியை அடையணுங்கிறது தான் சிறந்த வழியாக இருக்க முடியும். மற்ற வழிகள்லாம் சிறந்த வழியாக இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த சந்தோஷத்தோட நிறைவுபடுத்திக்குவோம். வேற ஏதாவது கேளுங்க சொல்றோம். நிறைய வரட்டும், அதுக்கு என்ன போகமா வந்துருச்சா? ஞான சபையில கொடியே வந்து அந்த உச்சி பாதையை கண்டதுனால் அந்த பாதையோட வண்ணமான அந்த கோல்டு, அதாவது வெந்நீர் அந்த கொடி நிறுவனத்துக்கு அது ஒரு அர்த்தமா சொல்லியிருந்தாங்க. பொன்னிறமாவும் சுத்து வட்டம் வந்து பச்சையாவும் இருக்குன்னு சொல்லி அவர் கடைசியா வந்து அந்த கொடியை ஏற்றி வச்சாரு. அதெல்லாம் போய் மாட்டிக்க வேண்டாம். அதெல்லாம் அதாவது அதுக்குதான் ஒரு ராமேஸ்வர பரமஹம்சர் கதையை போட்டிருக்காரு. அதாவது ஸ்பரிசம், சுவை, நாட்டம், கேள்வி, பார்வை, யூகம் அப்படிங்கிறது 6 அறிவு. என்ன தைப்பூசமா இருந்தாலும் சரி, வைகாசி விசாகமா இருந்தாலும் சரி, இது மாதிரி முருகனை கொண்டாடக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முருகன்கிறது என்ன? சேனாதிபதி. இந்த சேனாதிபதி இருக்கக்கூடிய இடம் இது நெற்றிக்கண். ஏன்னா உடம்ப நிர்வகிக்கக்கூடிய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய இடமா எது இருக்கு? உங்களுடைய நெற்றிக்கண் தான் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த முருக பெருமான் எப்படி இருக்காரு? சேனாதிபதியா இருக்காரு. என்ன ஏரிமேல் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, அந்த ஈசனோடு ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியவர் குறை தீர்த்த முகம் ஒன்று, அந்த குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனமுறிய வந்த முகம் ஒன்று. இதான ஆறுமுகம். இந்த ஆறுமுகமா இது வந்து பக்தியில பாடுற பாடல். அப்போ அந்த பெருமான் இதெல்லாம் பாடிட்டு என்ன போறாரு? அறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல்ல பாடின 6 வரிகளும் பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானேன்னு பாடும்போது அது யோக மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆயுள் போகுது. அந்த ஆறுமுகத்துக்கு அர்த்தம் என்ன? உண்மையான ஆறுமுகத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, செல்வராஜ் பேசுன போல ஸ்பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை, 5 முகம். இந்த 5 முகமானதுலதான் நீ வந்து என்ன பண்ற? பிரபஞ்சத்தோட இணையிற, உலகத்தோட இணையிற. அப்படிங்கும் போது இந்த 5 முகத்தையும் தெரிஞ்சுக்கிறது யாரு? யூகம். 5 முகத்தையும் தெரிஞ்சுக்கிறது யூகம். ஆனா யூகம் தான் முதல் முகம். யூகம் இல்லாட்டி இந்த 5 வேலை செய்யாது. யூகத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். யூகங்கிறது என்ன? எல்லாத்துக்குமே, எல்லா உயிர்களுக்குமே அது இதுக்கு ஒரு யூகம் இருக்கதான் செய்யுது. எறும்புக்கு என்ன பண்ணுது? அது மழை காலத்துக்கு உணவு வேணும் அப்படின்னு யூகமா சேர்த்து வச்சுக்குதா இல்லையா? நாய் என்ன பண்ணுது? மழை காலத்துல குட்டி போட்டா என்ன பண்ணுது? அந்த குட்டியை காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல, காபந்து பண்ணணுங்கிற எண்ணத்துல என்ன பண்ணுது? மழை தண்ணி பாதிக்காத இடமா பார்த்து குட்டியை ஈணுது பாதுகாப்பா வச்சுது. அது மாதிரி எல்லா உயிரினங்களும் யூக அறிவை பயன்படுத்தினாலும் மனிதன் மாத்திரமே, ஒரு உதாரணத்துக்கு சுவை அப்படிங்கிறது இந்த 5 விஷயத்துல ஒண்ணு இல்லையா? பரிசம், சுவை அப்படிங்கறத பரிசத்தையே எடுத்துக்கோமே. முதல்ல உள்ளதே எடுத்துக்கோ. ஸ்பரிசம். ஆதி காலத்துல மனுஷன் எப்படி இருந்தான்? காட்டுவாசிகளா இருந்தா ஆடை இல்லை. அப்ப தட்பவெப்பத்துல இருந்து காப்பாத்திக்கணும்னா குகைக்குள்ளார போய் பூந்துக்கிட்டான். அப்புறமா என்ன பண்ணா? உரிகளை தரிக்க ஆரம்பிச்சான். என்ன மர உரிகளை தரிக்க ஆரம்பிச்சான்.
ஆடையை பயன்படுத்த ஆரம்பிச்சான். அப்புறம் தன்னுடைய யூக அறிவுனால என்ன பண்ணிட்டான்? சாப்பாடு இல்ல, தன்னுடைய யூக அறிவுனால என்ன பண்ணான்? ஆடைய துணி கண்டுபிடிச்சானா இல்லையா? அந்த துணியை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான துணியை கண்டுபிடிச்சானா இல்லையா? ஊட்டிக்கு போனாக்கா இந்த ட்ரெஸ் ஒத்து வருமா, அங்க கம்பளியை போட்டுக்கணும். தட்பவெப்பத்துல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு குடிசையை போட்டான். குடிசையை போட்டாக்கா என்ன பண்ணா, அது சொன்ன மாதிரி இப்ப சன்லைட்டு கொஞ்ச நாள்ல ஓட்டை விழுந்து சூரிய வெளிச்சம் உள்ளார வந்ததுன்னு சொன்னல, அது போல அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகும், மழை தண்ணி உள்ளார வரும். அதுவும் அவனால தட்பவெப்பத்தை தாங்க முடியல. அப்படிங்கும் போது இன்னும் யூக அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணா, கட்டடத்தை கட்டணும். கட்டினானா இல்லையா? அப்புறம் மாட மாளிகையில கட்டினா, கூட கோபுரத்தை கட்டினா. வெயில் காலம் வந்ததுனாக்கா உஷ்ணமா இருக்கு, ஃபேனை போட்டு கண்டுபிடிச்சான். அதுவும் தாங்க முடியல, ஏசியை கண்டுபிடிச்சான். இதெல்லாம் எதனால நடந்தது? யூகத்தினால நடந்தது. அப்படிங்கிறதுனால இந்த யூகங்கிறது என்ன? இந்த அஞ்ச அனுபவிக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் அனுபவிக்கலாம்னு வேலை செய்யறது தான் யூகம். எப்படி எப்படிலாம் அனுபவிக்கிறது அப்படின்னு வேலை செய்யறது தான் யூகம். அதை தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி ஏழாவது அறிவு. ஏழாவது அறிவு தான் ஜீவ அறிவா இருக்கு. அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ரிஃப்ளெக்டடு நாலேஜா இருக்கு. ரிஃப்ளெக்டடு நாலேஜா இருக்கு அப்படின்னா பிரதிபலிப்பு. அப்போ ஜீவ அறிவு அப்படிங்கிறது என்ன ஆகணும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த சந்தியாவந்தனத்தை பத்தி பேசும்போது சொன்னோம். என்ன, ஆண்டவன் என்கிற பிரகாசத்துக்கும் என்ன ஜீவன் என்கிற ரிஃப்ளெக்டட் நாலேஜுக்கும் இணைப்பை ஏற்படுத்திக்கூடிய இடம் தான் சுழிமுனை அப்படிங்கிற நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஏழாவது அறிவா இருக்கக்கூடிய ஜீவன் இந்த ஆண்டவனுடைய பிரகாசம் போய் இணைகிறது தானே சரியா இருக்கும். அப்போ அதுதான் ஏழுமலையான் எங்க இருக்காரு? ஏழு மலையை கடந்து இருக்காரு. ஏழு மலையில இல்ல, ஏழாவது அறிவுக்கு ஏழு மலையை கடந்தா ஏழுமலையான தரிசிக்கலாம். அப்படிங்கும் போது இந்த ஆண்டவன் எங்க இருக்காரு? ஏழு மலையும் கடந்து இருக்கிறாரு. அப்படிங்கிறது தானே சரியான பதிலா இருக்க முடியும். ஆக இதுதான். அது ரிஃப்ளெக்ட் உள்ளம் பெருங்கோவில் உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் புராணத்து வாய் கோபுரவாசன் தெல்ல தெளிஞ்சாருக்கு ஜீவன் கள்ள புலனதும் காடாமணி விளக்கு அப்படின்னு திருமூலர் பாடுறாரு. அப்போ உள்ளம் பெருங்கோவில். அந்த உள்ளங்கிறது என்ன? உள்ளத்துல என்ன இருக்கு? மனம் புத்தி ரெண்டு இருக்கு. உள்ளம் பெருங்கோவில். இப்ப அசைவு அப்படின்னா, அசைவு இருந்தாதான் அந்த துணிவு நினைவு நாதம் ஜோதி. அப்படிங்கும் போது அசைவுங்கிறது நாதமா இருக்கு. அந்த அசைவு இருந்தாதான் ஆண்டவன் இருக்காங்கிறதே தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்ப அந்த அசைவு அப்படிங்கிறத மனங்கிறது எப்படி இருக்கு? அசைவா இருக்கு. மனம்ங்கிறது அசைவா இருக்கு. அதுல உள்ள மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்களுடைய பேதாபதங்களை நிர்வகிக்கக்கூடிய அறிவா புத்தி இருக்கு. அப்ப புத்தியை பயன்படுத்தி வாழ்றவன் நல்லா இருப்பான். மனசை பயன்படுத்தி வாழ்றவன் மனம் போன போக்கில் போக வேண்டாம்னு அவையார் பாடுறாங்களா இல்லையா? அப்ப மனம் என்னதான் ஒரு ஆசையை தூண்டினாலும், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும், புத்திங்கிற அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணணும்? அதை வெல்லணும். அவன் தான் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பாதையில சிறப்பா போக முடியும். அதனால இந்த எப்படி பஞ்சபூதங்களுக்கு அந்நியமா பிரபஞ்சம் இல்லையோ, அதே மாதிரி பிரம்மன் அப்படிங்கிறது என்ன? ஏற்கனவே இந்த அடிமுடி காண முடியாத ஒரு கதையை சொன்னோம். அடிமுடி பிரம்மன் வந்து சிவனோட உச்சியை பார்க்க போறாரு. திருமால் வந்து பூமியை தோண்டிட்டு அடியா பார்க்க போறாரு. ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல. அப்ப பிரம்மன் என்ன பண்றாரு? சிவனோட உச்சில இருந்து விழுந்துகிட்டு இருந்த தாளம்பூவை சாட்சிக்கு கூப்பிட்டு நான் பார்த்ததா சொல்லு அப்படின்னு பொய் சொல்ல வைக்கிறாரு. அந்த பொய் சொன்னதை உணர்ந்த சிவபெருமானவருக்கு இனிமே உன்னை தனி சந்நிதி கிடையாது, உன்னை யாரும் வழிபட மாட்டாங்க, தனி கோவில் கிடையாது, தாளம்பூவை யாரும் வச்சு வழிபட மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கறதா ஒரு கதை. இந்த கதையிலேருந்து நம்ம ஒரு நீதி அன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, திருமகளை மார்பில் தரித்த திருமலாலயம்
திருமகளை மார்பில் தரித்த திருமால். திருமாலோட நெஞ்சில தானே திருமகள் இருக்காங்க, லட்சுமி. லட்சுமி யாரே செல்வத்துக்கு அதிபதி, அவங்களாலையும் இறைவனை காண முடியல. கலைமகளை நாவில் தரித்த சரஸ்வதிய. சரஸ்வதி யாரு? அறிவு கடவுள். அறிவு கடவுளை நாவில் தரித்த பிரம்மனாலையும் அந்த இறைவனை காண முடியல அப்படிங்கிறது ஒரு நீதியா இருந்தாலும். அப்ப விஷ்ணு அப்படின்னா என்ன? விஷ்ணுன்னா என்ன? விஷ்ணு என்றால் வியாபகம். விஷ்ணு என்றால் வியாபகம். வியாபகமா இருக்கிறது எல்லாமே விஷ்ணு தான். வியாபகமா இருக்கிறது எல்லாமே விஷ்ணு தான். அதனாலதான் விஷ்ணுவுக்கு வந்து வியாபகமா இருக்கக்கூடியது எல்லாமே எந்த விதமான ஒரு நிறத்தை தோற்றுவிக்க? ப்ளூவா. ஊட்டி மலையில ஏறி ஒரு பள்ளத்தாக்கு எட்டி பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளத்தாக்கு என்ன கலரா தெரியும்? நீல வண்ணமா தெரியும். அப்போ வியாபகத்துக்கு என்ன கலரு? நீல வண்ணம். அதனாலதான் விஷ்ணுவை வந்து நீல வண்ணமா சித்தரிச்சிருக்கிறாங்க. விஷ்ணு என்றால் வியாபகம். அப்ப பிரம்மன்னா என்ன? பிரம்மன் தான் படைப்பு கடவுள்னு சொல்றோம். அப்ப பிரம்மன்னா என்ன? பிரம்மன்னா ஜீவாணு. பிரம்மன்னா ஜீவாணு. அப்ப ஜீவாணு இயக்கத்துக்கு காரணமா இருக்கிறது என்ன? நாலே விஷயம். துணிவு, நினைவு, நாதம், ஜோதி. இது இல்லாத எந்த அணுவுமே கிடையாது. இது இல்லாத எந்த அணுவுமே கிடையாது. துணிவு, நினைவு, நாதம், ஜோதி அப்படிங்கறத அத இயக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரம்மனுக்கு எத்தனை தலை? 4 சிரங்கள். பிரம்மனுக்கு 4 சிரங்கள். என்ன சிரங்கள் அது? அது துணிவு, நினைவு, நாதம், ஜோதி. துணிவு, நினைவு, நாதம், ஜோதி தான் 4 சிரங்களா இருக்கு. அப்படியாப்பட்ட பிரம்மன் இந்த ஜீவன் ஆண்டவனை அடைய முற்படணும் அப்படின்னாக்கா என்ன ஆகும்? ஆண்டவனோட ஐக்கியம் ஆயிடுவான். ஆண்டவனை ஐக்கியம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனால அதுதான் கண்டவர் கண்டிலை விண்டவர் கண்டிலைங்கிறாங்க, கண்டிலர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஆண்டவனோட ஐக்கியமானவன் ஆண்டவனை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பார்த்தா கிடையாது. அதே மாதிரி விஷ்ணு அப்படிங்கும்போது பூமியை நோண்டிக்கிட்டே போறாரு, மண்ணை நோண்டிக்கிட்டே போனா இது இறுதியில் என்ன நிலை? ஆதி நிலையை அடைவாரு. ஆதி நிலையை அடைஞ்சவரு அந்த அந்த நிலையாவே மாறிட்டாரு. அப்படிங்கும் போது அந்த ஆண்டவனை தரிசிச்சதா சொல்ல முடியுமாதா? அப்ப அவராலையும் தரிசிக்க முடியாது. அப்படிங்கிறது தான் தத்துவம். அதனால ஆண்டவனை அறியறோம், என்ன அவனை அளக்க முற்படுறதோ எந்த காலத்திலையும் நடக்காது. அவனை அடையவனா முடியும், அவனோட இணைய முடியும். அதுதான் ஐக்கியம் அப்படிங்கிறோம். ஆண்டவனுடைய ஐக்கியம் மாறுறதுதான் நோக்கம். அறிவுமறையமான இவ்வுலகில் தன்னைத்தான் அறிந்து தன் சக்தியை அபிவிருத்தி செய்து கொண்டு அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து ஐக்கியமுத்தி அடைவதே நோக்கம். இந்த நம்ம சபையினோட நோக்கம்னா இதுதான் நம்ம சபையினோட நோக்கம். அப்படிங்கும் போது இந்த நோக்கத்தை அடைய முற்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த தியானத்தை சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுழிமுனையை தொடர்ந்து தியானத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது இந்த சுழிமுனை தியானத்தை பக்தியோடையும் விசுவாசத்தோடையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆராதனத்தில் உள்ள மாசுகள் எல்லாம் நீங்கி ருத்ர கிரந்தி ஆராதனத்தில் உள்ள மாசுகள்லாம் நீங்கி என்ன நடக்குது? அந்த பரமபத வாசல் 10வது வாசல் வழியா பிரம்மந்திர வழியா வைகுந்த பதவி அடைய முடியும் அப்படிங்கிறது தத்துவம். அதனால அதை அடைய முற்படுங்கள், அறிய முற்படாதீர்கள், அடைய முற்படுங்கள். அடைய முற்படுறதுக்கு இந்த குண்டலினி தியானம் உங்களுக்கு பேருதவியா இருக்கும் அப்படின்னு இந்த நல்ல சந்தர்ப்பத்துல சொல்லி சந்தோஷப்படுத்திக்கிறோம். வேற ஏதாவது கேட்கறதா கேளுங்க. அந்த